சந்தைக்கு வந்ததுல டாப்பான ஒண்ணு, சூப்பரான ஒரு கிடா, எட்டயாபுரம் பொட்டு. பல்லுனா எத்தனை பல்லு இருக்கும் அதெல்லாம்? பல்லு கடப்பல்லுண்ணே. கடப்பல்லு. கடப்பல்லுனா எத்தனை பல்லு? 6 8 பல்லு போட்டுருச்சு. 8 பல்லு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடா? 3 வருஷம் கிடானே. 3 வருஷத்துக்கு கிடா. கொம்புலாம் எத்தனை நேரம் உருவி இருக்கு இதெல்லாம்? 2 டே உருவிருக்குண்ணே. 2 நேரம். 2 நேரத்துக்கு இவ்வளவு பெருசு வந்துருமா? ஆமாண்ணே. சரி, இது என்ன பயன்பாட்டுல இருந்துச்சு கிடா? பந்தயத்துக்கு. ஆட்டுக்கா பந்தயத்துக்கா? பந்தயத்துக்கு. பந்தயம் தான் அடிச்சிருக்கா இது? எல்லா விட்டும் பந்தயம் அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துக்கும் பந்தயம் அடிச்சிருக்கு. சூப்பர். இப்ப விற்பனை கொண்டு வந்திருக்கீங்கன்னா வாங்கிருக்கா? விற்பனை கொண்டு வந்திருக்கா? விற்பனை கொண்டு வந்திருக்கு. சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விலை கேக்குறாங்க? என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? 42 ரூபா 35 ரூபா கேக்குறாங்க. 42 சொல்ற விலை. சரி, கேக்குறது 35. 35. இன்னொரு விலை சொல்லுங்க, குடுக்குற விலை. இந்த விலை வந்தா கொடுத்துருவேன், இதுக்கு கீழே குறைக்க மாட்டேன்னா என்ன விலை? 38னா கொடுத்துடலாம்னே. 38னா கொடுத்துடலாம். 38னா கையில கொடுத்துடலாம். முகத்தை காட்டுங்க. 38னா கையில கொடுத்துடலாம். அட்டகாசமா இருக்க. இதுக்கு ஒரு நாளைக்கு செலவே பயங்கரமா பண்ணிருப்பீங்க உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவழிப்போம். 150 ரூபா செலவுன்னா இட மதிப்பு என்ன இருக்கும்? எடைக்கு வச்சா 40 கிலோ மேல இருக்கு. 40 கிலோ கறி மட்டுமே மேல இருக்கும். சூப்பர். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல வந்து பெஸ்ட். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரைக்காரங்கனாலே ஒரு ஸ்பெஷல் தான். குட்டியை தேர்ந்தெடுக்கிறது, வளர்க்கறது எல்லாமே மதுரைக்காரங்கன்னு ஒரு ஸ்பெஷல் தான். மதுரையில இருந்து எத்தனை குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க? 20. பண்ணையா இது ரெடி பண்ண போறீங்களா அப்படி? ஆமா. நீங்க கையில வச்சிருக்கிற குட்டி என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 10,000 சொன்னாங்க. சொன்னது 10,000. சரி, 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். எவ்வளவு? 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 8 ரூபா. பயங்கரமா பேரம் பேசிருப்பீங்க உங்களுக்கு. தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் திருமாவூர். ரைட். 3 பால்குடி குட்டி. ஆமா. பால் குடிக்குமா? இற கடிக்குமா? இறையும் கிடைக்கும், பாலும் குடிக்கும். ஆனா பால் கண்டிப்பா போடணுமா? போடணும். இதெல்லாம் எத்தனை மாசம்? 1 மாசம் இருக்குமா? இது 2 மாசம் 2.5 மாசம் குட்டி. 2.5 மாசம் இருக்குமா? ஆமா, அவ்வளவுதான். சரி, இது பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 கிடா குட்டி, ஒரு பெட்டை குட்டி. 2 கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. என்ன அது ஒரு பொட்டை குட்டி சேர்த்து வைக்கிறீங்க? நம்ம இதுக்கு பிரீடிங் பண்றதுக்கு. பிரீட் எடுக்கிறதுக்கு. ஆமா. இங்க ஏன் இந்த பால்குடி குட்டியை செலக்ட் பண்ணீங்க? கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்குனீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இல்ல, வேலை மிச்சம் இல்ல. இதெல்லாம் நம்ம வளர்ப்புக்கு கட்டுப்பாடா இருக்கும் எல்லாமே. பெரிய குட்டியா வாங்கினா கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்காது, அவ்வளவுதான். வளர்ப்பு கட்டுப்பாடுன்னா எப்படி? புரியல எனக்கு. நம்ம கை வசத்துக்கு கை வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். ஆமா, வீட்டு வளர்ப்புக்கும் சரி, காட்டு வளர்ப்புக்கும் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கும். சரி, பெரிய குட்டியா போனா அங்கேயும் நமக்கு கட்டுப்பாடா வர்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். சரி, இது பால் செலவு அதிகமா இருக்குமே. வீட்டுல மாடு கிடக்கா? வீட்டுல மாடு இருக்கு, ஆடு இருக்கு, அதை சேர்த்து விட்டுறோம். ஆமா. சரி. இது என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? 12,500 சொன்னாங்க. 3 சேர்த்து. 3 சேர்த்து 12,500. ஆமா, 12,500. எவ்வளவு கேட்டீங்க? நாங்க வந்து 9,500 கேட்டோம். சரி, அவங்க சரி வரல, அப்புறம் 10,500 கொடுத்து வாங்கியாச்சு. 10,500. ஆமா. சரி, 10,500. ஆமா. சரி, இது எப்படி கொண்டு போவீங்க? இப்ப எடுத்து ட்ரெயின்ல போட்டு கட்டப்பையில போட்டு கொண்டு போக கட்டப்பையில போட்டு கொண்டு போயிருவியா? ஆமா. தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து ஏன் அப்படி இங்க உங்களுக்கு இந்த குட்டிகள் மேல பிரியம்? ஏன்னா அங்க எதுவுமே இந்த ரகத்துல எதுவுமே கிடையாது. சரி, எட்டாபுரம் குட்டி அங்க கிடையாது. அதனால நம்ம வளர்க்க விடணும். நம்ம வளர்த்தா அங்க எல்லாத்துக்குமே பக்கம் தெரியும். ஆமா, அது மாதிரி. இல்ல, இத வாங்கி வளர்த்தா லாபமும் இருக்கான்னு கேக்குறேன். லாபம் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. ஆசையும் இருக்கு, லாபம் கிடைக்குமா? ஆமா, கொஞ்சம் இருக்கு. 3 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 குட்டியும் சேர்த்து 23,000. 22. நீங்க சொன்னது என்ன, அவங்க கேட்டது என்ன? 25,000 சொன்னோம். 25 சொன்னீங்க. 22க்கு முடிஞ்சிருக்கு. செம்மறியில கருப்பு கிடா சந்தைக்கு வர்றதே ரேரு. இன்னைக்கு வந்திருக்கு. நல்ல எல்லாம் குட்டியா இருக்கு. பல்லு அநேகமா போட்டிருக்காது. சூப்பரா இருக்கு. ரைட். ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? மதுரையில இருந்து கொண்டு வரோம். மதுரையில இருந்து விக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீங்களா? சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 25 ரூபா சொல்றேன். 25. கரெக்டா குடுக்குற விலை. எனக்கு இந்த விலை வந்தா கொடுத்துருவேன், இதுக்கு கீழே குறைக்க மாட்டேன்னா. 20 ரூபா கொடுத்துருவோம். 20 ரூபானா கொடுத்துடலாம். பல்லு போட்டிருக்கா? பல்லு போடலையா? எத்தனை வருஷத்துக்கு கிடா? கிடா ஒரு 2 வருஷம் கிடா. சரி, இது உங்க வீட்டுல வளர்த்தது தானா? பல்லு போடல. வீட்டுல வளர்த்தது தானா? ஆமா, பாட்டி வளர்த்தது. எங்க வாங்கினது? நம்ம ஊர்ல தான். மதுரையிலே வாங்கி வளர்த்திருக்கீங்க. இப்ப விற்க கொண்டு வந்திருக்கீங்க. சரி, யாரும் விலை வச்சு கேட்டாங்களா? விலை வச்சு கேட்டிருக்காங்க. 18 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப கீழே கேக்குறாங்க. சரி, ரைட். உங்க நம்பர் சொல்லுங்க. 86 67 67 67 46 46 67 67 21. சரி, ரைட். யாரும் வேணும்னா தம்பி தொடர்பு கொள்ளுங்க. எந்த இடத்துல நடக்கு குட்டி? மதுரை ஏர்போர்ட் கிட்ட. மதுரை ஏர்போர்ட் கிட்ட. திருவேங்கடம். வாங்குறதுக்கு வந்தீங்களா, விக்க வந்தீங்களா? வாங்குறதுக்கு தான். சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்? ஒரு 30. 30ன்னா பெரிய பண்ணைன்னா வைக்க போறீங்களா? ஆமா. செம்மறி குட்டியா வெள்ளாடா? செம்பரி குட்டி. மயிலம்பாடியா பொட்டு குட்டியா? பொட்டு குட்டி. கடா குட்டியா? கடா குட்டி. எல்லாம் கடா குட்டி. என்ன ரேட்ல பாக்குறீங்க? ஒரு 10,000 12,000க்குள்ள ஜோடியா? ஜோடி 10 12க்குள்ள பாத்துட்டு இருக்கீங்க. அமைஞ்சுதா? ஏதோ அமைஞ்சுதா?
அமையல இனிமேதான் பார்க்கணும். இனிமேதான் பார்க்கணும். ஆமா, இப்பதான் வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. ஆமா. திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? ஆமாண்ணே. மழை எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? மழை சரியான மழைண்ணே. உங்க ஊர்ல மழையிலே மழை நீங்க இருக்கிற பகுதியில ஓரளவு சேஃபான பகுதியா? எல்லாமே சேமான பாதி. பரவாயில்ல. சரி, ரொம்ப இழப்புண்ணே மக்களுக்கு. ஆமா, சரியான இழப்பு. வரலாறு காணாத மழை. எந்த வருஷமும் அது மாதிரி திருவண்ணாமலை மழையை சரிஞ்சு போய் 7 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் மழை வந்து கம்மியா தானே பெய்யும். ஆமா, எப்பயுமே கம்மி தான். ஆட்டுக்காரெல்லாம் ராமநாதபுரம் ஆட்டுல அங்கதான் வந்து நிப்பாங்க, ஸ்டே பண்ணுவாங்க அந்த மழை காலத்துக்கு. ஆனா இந்த வருஷம் எதிர்பார்க்காத மழை. சரி, இது வரைக்கும் கடவுள் காப்பாத்தினாருன்னு சந்தோஷப்பட்டு. சந்தோஷம். மழையும் சந்தோஷமான மழை, எதிர்பார்க்காத மழை. அங்க இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க வந்திருக்கீங்க. ஆமா அண்ணாச்சி. அது குட்டிகள் வாங்கினது பூரா சின்ன சின்ன குட்டிகளா பறிக்கிறீங்களே, என்ன திட்டம்? வீட்டுல மாடு இருக்கு அண்ணாச்சி, பால் போட்டு வளர்க்க வேண்டியதான். சரி, எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 6 மாடு இருக்கு அண்ணாச்சி. சரி, இந்த குட்டிகள் நிறைய வாங்கிருக்கீங்களே, எத்தனை குட்டிகள் வாங்கணும்? எத்தனை வாங்கிருக்கீங்க? ஒரு 12 குட்டி இருக்கு, இன்னும் ஒரு 8 குட்டி வாங்கணும் அண்ணாச்சி. 12, 8 ஏப்பா 20 குட்டியா பிளான்? அப்போ ஆமா, பிளான். சொந்த வண்டி தானா? இல்ல அண்ணாச்சி, வாடகை வண்டி. வாடகை வண்டி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. 20 குட்டி இதோட நிப்பாட்டிக்கிடுவீங்களா? இன்னும் வாங்குவீங்களா? இன்னும் வாங்குவோம் அண்ணாச்சி. வாங்குவீங்க. எல்லாம் குட்டி தான் வாங்கணும் பிளான்? எல்லாம் பால் குட்டி தான். ஏன் இந்த பெரிய ஆடு வாங்காம குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? முதலீடு கம்மியா இருக்குது அண்ணாச்சி. சரி, ஆனா வளர்க்கறது கஷ்டம் இல்ல? பால் செலவு இருக்குல்ல? பால் செலவு வீட்டு மாடு தானே. அங்க 30 ரூபா தான். சரி, நாங்க பால் போட்டு வளர்த்துக்கோம் வீட்டு மாடு. இல்ல, அப்படி வளர்த்தா நமக்கு லாபமானு கேக்குறேன். லாபம் தான். 50 ரூபா கணக்கு வரும் பால். சரி, வாங்கி வளர்த்து கொஞ்சம் பெருசா பில்லு மேற அளவுக்கு ஆச்சுன்னா வாங்கி வித்துட்டோம்னா நம்மளுக்கு பால் வந்து 50 ரூபா ரேட்டுக்கு ஆயிடும். 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஆடை வளர்த்து வித்தீங்கன்னா அந்த பால் வந்து 50 ரூபா ரேட்டுக்கு மாறிடும். ஒரு குட்டி மேல ஒரு நாளைக்கு 50 ரூபா வரும். வந்துடும் லாபம் வந்து. இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல வாங்கிருக்கீங்க? இந்த குட்டி சொல்லுங்க. இந்த பொட்டு குட்டி 2500 ரூபா. 2500. அது வந்து 2100. 2100. 2700. 700. அது வந்து 4000. மூலிக்காது. 4000. அது 3000. 3000 எல்லாம் பரவாயில்ல. நல்லா கணிசமா விலையை குறைச்சிருக்கீங்க. இது 1700. 1700. பெருவ குட்டி குருவை அவன் தான் நச்சுன்னு நிற்கான். ரைட், மொத்தம் எவ்வளவு ஆச்சு 12 குட்டிக்கு? இன்னும் கணக்கு பண்ணல. கணக்கு பண்ணல. மொத்தமா வாங்கிட்டு பண்ணணும். சூப்பர். நல்லா வளர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. வியாபாரியா சம்சாரியா விவசாயியா? சம்சாரி. சம்சாரி தான். இதுல வீட்டு வளர்த்த ஆடுகள் தானா? வீட்டுல உள்ளதுதான். எத்தனை உருப்படிகள் வளர்த்தீங்க? எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ இந்த 2 கொண்டு வந்திருக்கோம். 2. அதாவது ஒரு தாயும் 2 குட்டியும் இன்னொரு கன்னியாடு கொண்டு வந்திருக்கீங்க. இவ்வளவுதான் கொண்டு வந்தீங்க. இப்பதான் வந்து இறங்கி இருக்கீங்களா? சரி, இந்த கன்னியாடு நல்ல பெருசா இருக்கா? இதெல்லாம் எத்தனை வருஷத்து ஆடு? பல்லு எப்படி இருக்கு? பல்லு தேஞ்சிருக்கு. குட்டி இருக்கா? செனையா இருக்கா? செனையா இருக்கு. எத்தனை மாசம் செனை? இன்னும் 1 மாசம் ஆகும். நல்ல பெரிய சைஸா இருக்கா? இது கிராஸ் பிரீடா? ஒரிஜினல். சூப்பரா இருக்கு. ரைட், இது பெரிய ஆடு என்ன சொல்றீங்க? கன்னியாடு 17 ரூபா. 17 நீங்க சொல்ற விலை. சரி, எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? இப்போ 13, 14 வரை கேட்டிருக்காங்க. 14 வரைக்கும் வந்திருக்கு. 14க்கும் 17க்கும் இடையில ஒரு விலை சொல்லுங்க. எந்த விலை வந்தா கொடுக்குறா? 16 ரூபானா கொடுத்துடலாம். 16னா கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு யூஸ் இருக்குமா? குட்டி போட்டா எடுத்துடலாமா? எடுத்துடலாம். குட்டியை நல்லா வளர்த்துருமா? இது குட்டி வளர்க்கும். நல்ல பால் சத்தா இருக்கு. என்ன சூப்பரா இருக்கு. இது 2 குட்டி ஆடு சொல்லுங்களேன். இது 21 ரூபா சொல்ற விலை. ஆமா. எதுவும் விலை வச்சாங்களா? 19 ரூபா வரை கேட்டிருக்காங்க. 19. குட்டி 2 என்ன குட்டினா? ரெண்டுமே கடாமரி. ரெண்டுமே கடாமரியா? ஆமா. குட்டி வளர்ந்துருக்க ஸ்டேஜுக்கு ஆடு விரட்டி இருக்கும்ல? ஆமா, விரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. பல்லு எப்படி இருக்குன்னு? அதுக்கு பல்லு 4 பல்லு குறால். 4 பல்லு குறால். ஆமா. ரெண்டுமே வீட்டு வளர்ப்பு. சூப்பரா இருக்கு. கை மாறல. இத வாங்கலாம். எந்த ஊருங்க? கோயில்பட்டி. அண்ணே வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. ரைட்டு. குட்டிகள் வாங்க வந்தீங்களா? எப்படி என்ன குட்டி வாங்க வந்தோம்யா? சரி, என்ன குட்டி வாங்க வந்தீங்க? கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு குட்டி. வெள்ளிக்கிழமை செம்பரியில அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. இல்ல, நாங்க ரெண்டையும் பாக்குறதுக்காகத்தான் வந்தா. செம்பலி வாங்க வேண்டியது இருக்கு. இந்த கொடியாட்டு குட்டி ஒரு 4 வாங்கினா. சரி, நல்லா குட்டி வளர்ப்புக்கு. சரி, எத்தனை குட்டிகள் இன்னைக்கு பிளான்ல வந்தீங்க? நாங்க இன்னைக்கு ஒரு 30 குட்டி வாங்கணும்னு வந்தோம்யா. கொடியாட்டு குட்டியும் செம்பரி குட்டியும் சேர்ந்து. சரி, இன்னைக்கு நான் தான் 4 வாங்கியாச்சு. ஆரம்பத்துல 4 வாங்கியாச்சு. நல்ல தெளிவா பிடிச்சிருக்கீங்களா? குட்டி தெளிவா பிடிச்சிருக்க. இது ஜோடி என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? ஜோடி வந்து 18 ரூபா இந்த மாதிரி சொன்னாங்க. 18 சொல்லி 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 15. 4மே கடா குட்டி தானா? கொட்டை குட்டி கடா குட்டி எல்லாம் சேர்ந்து. ரைட். சூப்பர். இதெல்லாம் என்ன தேவைக்காக? எப்படி வளர்ப்பு? வீட்டு விசேஷங்களுக்கு வளர்ப்புக்கு. விவசாயம் பண்றோம். சரி, விவசாயத்துக்கு ஏத்த குட்டி தூரா போய் தோட்டத்துல மேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வாங்கியிருக்கு. அங்க பூரா செம்பரி தானே ஃபேமஸ்? செம்பரி இருக்கியா? இந்த குட்டி அங்க கம்மி வரத்து. இது இங்க அதிகமான வரத்து. இது வீட்டுல வச்சாலும் ஒரு அழகா இருக்கேன். விவசாயத்துக்கு ஏத்தது. வீட்டுல கட்டி போட்டாலே கட்டுத்தரைக்கு கொஞ்சம் எடுப்பா இருக்கு. மாடு மாதிரி நிக்கும்.
சரி சரி. அது வயசு இந்த குட்டி இங்க வாங்க இல்ல, வந்திருக்கு. அளவு இருக்கு சரி. இத லாபம் எடுத்துடலாமா? லாபம் எடுக்கிற கொஞ்சம் லேட் ஆகுமியா, இப்பதானே வாங்கியிருக்கா. ம். ஒரு வருஷம் ஆயிரும். சரி சரி. அடுத்த வருஷம் போது எடுத்துடலாமுங்க. எடுத்துடலாம். நீங்க வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வீடியோவை பார்த்து தாங்க வந்தேன். உங்க வீடியோவை பார்த்து தான் வந்தேன். உங்க வீடியோ இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. சரி, ஓரளவு திருப்தியா முடிஞ்சுதா? திருப்தியா முடிஞ்சுங்க. வணக்கம், நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். எந்த ஊரு? தஞ்சாவூர்ல ஏப்பா, எத்தனை குட்டிகள் பிளான் இன்னைக்கு வாங்குறது? வாங்குறது ஒரு 20 குட்டி வாங்கணும் வந்தா, ஒரு 17 குட்டி வாங்கியாச்சுண்ணே. 17. எல்லாம் எந்த தரத்துல குட்டி வாங்கிருக்கீங்க? எல்லாம் பொடி குட்டி தானே. ஏன் பொடி குட்டியை செலக்ட் பண்றியா? நமக்கு பண்ணை இருக்கு, பண்ணையில விட்டு வளர்த்தா அப்புறம் நின்றுட்டு வளர்ந்துக்கும். பண்ணையில எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? மேய்க்க வேண்டியது இல்ல. பண்ணையில எவ்வளவு குட்டிகள் வளர்க்கீங்க? ஏற்கனவே ஒரு 100 ஆடு நிக்கி. 100 ஆடு இருக்கு. எப்படி மேய்ச்சல் முறையா? இதெல்லாம் வந்து சும்மா விட்டா பண்ணக்குள்ள மேய்ச்சிட்டு வந்துடும். பண்ணைக்குள்ள மேய்ஞ்சிட்டே வந்துரும். தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன குட்டி பிடிச்சிருக்கு? இங்க வாங்கிட்டு இருக்கோம், அடிக்கடி வளர்த்துட்டு இருக்கோம். சரி, வாங்கி பார்ப்போம்னு ஒரு ஆசை. சரி, நீங்க நினைச்சதுக்கும் வாங்கினதுக்கும் எப்படி இருக்கு? இருக்கு, ஏதோ இருக்கு. பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சரி சரி சரி. ஏன் இந்த மாதிரி சின்ன குட்டிகளா வாங்கி வாங்குறீங்க? இது சும்மா இப்போதைக்கு வாங்கணும். ஒரு 14 குட்டி நல்ல பெரிய குட்டியா? இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது ஒரு குட்டி ஜோடி 7,500. ஜோடி 7,500. அது என்ன கிட்டுவாங்க? ரெண்டு அதே கட்டி. ரெண்டு அதான் 7,500 7,500. ரைட். தஞ்சாவூர்ல இருந்து வந்ததுக்கு வாழ்த்துக்கள். கருப்பு செம்மறியில கருப்பு கிடா குட்டி நல்லா இருக்கு. நல்ல டார்க் கலர் இருக்கு கிடா குட்டி. இதெல்லாம் 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டியா இருக்கு. 2 மாசம் குட்டி. ஆமா, நல்லா இருக்கு. இது குறும்பையில வருமா எப்படி நாட்டாடு வருமா? இது நாட்டாடுல என்ன விலையில கிடக்குனே கருப்பு? 7 ரூபா. 7 ரூபா சொல்ற விலை. ஆமா, சொல்ற விலை 7 ரூபா. யாரும் கேட்டாங்களா? கேட்டாங்க. சரி, 6,200 வரைக்கும் கேட்டாங்க. 6,200 வந்து கேட்டும் கொடுக்கலன்னா ஒரு 6,500 கொடுத்துருப்போம். 6,500 வந்தா கையில கொடுத்துடலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணே, விருதுநகர் மாவட்டம் அழகாவூர்ல இருந்து வர்றோம். எவ்வளவு குட்டிகள் இது வாங்குனதா? ஆமாண்ணே, இது வாங்கினதுதான், சம்சார்ட்ட இருந்து வாங்கினதுதான். சரி, இது பொட்டை குட்டியா கடா கிடா குட்டியா? குட்டினே, இது கிடா மரினே. இது கிடாவா? இது கிடா. அங்கிட்டு இருக்குது இது பொட்டை மரினே. ஒரு கிடா ஒரு பொட்டை. ஆமாண்ணே. ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கா? ஆமாண்ணே, ஒரே தாய் பிள்ளை தான். அப்படியா? அண்ணன்ட்ட தான் வாங்கினது, சம்சார்ட்ட தான் ஒரு தாய் பிள்ளை. வளர்க்கறது தான் வாங்கியிருக்கு. அடுத்து ஆடு எதுவும் சென்னையா இருக்கா? இப்படி ஆடு சென்னையா இருக்கு, கழிச்சிருக்கா? எப்படின்னு தெரியல. சரி, இந்த கிடா எவ்வளவு, ஆடு எவ்வளவு? அண்ணே, மொத்தத்துல 24,000 வாங்கியிருக்கேன். 24. ஆமாண்ணே. பரவாயில்ல, ஒரு கிடாவும் ஆடும் சேர்த்து 24,000 ரூபாய்க்கு ஆமாண்ணே. வாங்கிருக்காங்க. சொன்ன விலை எவ்வளவு? நீங்க குறைச்சு? அண்ணே, அவரு 28 ரூபா சொன்னாரு. ரைட். நாங்க குறைச்சு வந்திருக்கோம், வாங்கியிருக்கு. 24 வாங்கிட்டியா? ஆமா. என்ன ஒரு ஆடும் கிடாவும் வாங்கிருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாம வச்சு ஆடு வாங்கியிருக்கேன். எப்படி, என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? அண்ணா, இது வந்து நல்ல மொரட்டு கடாய் ஆகும். சரி, மொரட்டு கடாய் ஆகும் சொல்லிதான் இதை வாங்கியிருக்கு. ஆடு நல்ல விலைக்கு வித்துடலாம்னு சொல்லி வாங்க. ஆடு ஈத்துக்கு எடுத்துக்கலாமே, சென்னை ஓட்டு ஈத்துக்கு எடுத்துக்கலாம்ல, அந்த ஐடியாவுக்கு தான் வாங்கியிருக்கு. இன்னும் ஆடு பருங்குட்ட ஆடு ஆகும்ல, அதனாலதான் வாங்கியிருக்கு. இந்த 2 உருப்படி தான் வாங்கிருக்கீங்களா? இல்ல, ஆடு நிறைய வாங்கியிருக்கேன், வண்டியில ஏத்தி. எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? மொத்தம் ஒரு 10 உருப்படிக்கு என்னட்ட வாங்கிருக்கு. 10 உருப்படி. ஆமா. இது சேல்ஸுக்கா வளர்க்குறேன்? இல்ல, நான் வளர்க்குறது தான், வளர்க்குறது. இதுல 190 காட்டும், அதுல 50,000 காட்டும். ஏடுதான் எதுக்கு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. இப்போ எவ்வளோ இருக்கு காட்டுங்க. அது ஒரு 2.25 கிலோ. நானும் அசந்து போனேன் அந்த வீடியோ பார்த்து. நம்மளே வண்டரை வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல. அதாவது அடுத்த முறை அவங்க நம்மளை பார்த்த ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்க முடியும். அப்புறம் வந்து எனக்கு எப்படி தோணிதுன்னா, அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே சுத்த கருப்பு கிடா. சொன்னது எவ்வளவு? சொன்னது 8,500. முடிஞ்ச விலை 6,800. பரவாயில்ல, விலையை நல்லா குறைச்சு வாங்கியிருக்காங்க. 6,800 நிலவரங்கள் பரவாயில்ல. ஆடுகள் வரத்தா பரவாயில்ல, விற்பனை பரவாயில்லையா? விற்பனை பரவாயில்ல, ஆடு அதிகமா இருக்கு. அதிகமா வாங்குற கால்கள் ஆடு அதிகமா வடக்குள்ள வந்திருக்காங்க.